சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய தமிழ் கவிஞர் சச்சிதானந்தன் ஐயா அவர்களுடைய வரிகளோட இன்னைக்கு நம்மளுடைய வகுப்பு தொடங்குறோம். நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்தியசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளுடைய வகுப்புல நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா குறுந்தொகை. நேற்றைய வகுப்புல நம்ம பார்த்திருப்போம் குறுந்தொகை. இது வந்துட்டு அடிப்படை தகவல்களும் அதுல இருக்க முக்கியமான மேற்கோள்களும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம குறுந்தொகையில என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய பாடல்களை பத்தி பார்க்க போறோம். சரிங்க, பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு 5 பாடல்கள் இருக்கு. ஸோ அந்த 5 பாடல்களை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, நசைபெரிதுடைய நல்கலும் நல்குவர் இந்த பாடல் இருக்கு. பாலைப்பாடிய பெரும்பெருங்கெடுக்கும் அவருடைய பாடலை வினையே ஆடவருக்கு உயிர், வாழ்வதல் மனைவரை மகளிருக்கு ஆடவர் உயிர், இந்த பாடல் பத்தி படிக்கிறோம். அடுத்து வெள்ளிவதியாருடைய அம்மா வாழி தோழி நம்போர் பெரிது வருது, நிலந்தொட்டு புகார் வானம் ஏறார் இது. அடுத்து மீனேறி தோண்டிலாருடைய யானே ஈண்டேனே இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பாடல்கள் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? இப்ப முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, பாலைப்பாடிய பெருங்கெடுக்கோ. பாலைப்பாடிய பெருங்கெடுக்கோ இவரை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு வந்து இவர் வந்து சேர அரசவம்சத்தை சேர்ந்தவங்க. சரிங்களா? சேர மரபு. சேர மரபுலயுமே உங்களுக்கு தெரியும் 2 சேர மரபு இருக்கும். திருவஞ்சை களத்துல இருந்து ஆட்சி பண்ணவங்க இருப்பாங்க. அதாவது ஆரம்பத்துல வந்து நம்ம தெரியும் பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் அவருடைய வழி வந்தவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க, திருவஞ்சை களத்துல இருந்து ஆட்சி பண்ணாங்க. அந்த வழியில வந்ததுல அந்துவஞ்சேரல் இரும்பறை அவர், அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா கரூர்ல இருந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சோ முதல்ல இருந்த அந்த பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் வம்சத்தை சேர்ந்தவங்க திருவஞ்சை களம் வஞ்சியிலேயே இருந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இடையில அதுல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க வந்து பொறையர்கள்னு சொல்லுவோம். சரியா? பொறையாஸ். பொறையர்கள் யார் அப்படின்னா அந்துவஞ்சேரல் இரும்பறையோட வம்சத்துல வந்தவங்க. அப்படி அந்துவஞ்சேரல் இரும்பறை வம்சத்துல வந்த தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பறை, குடக்கோ எறிந்த இளஞ்சேரல் இரும்பறை, யானைக்கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பறை, கணக்கால் இரும்பறை, இப்படி இரும்பறைன்னு பேர் முடியலையா, இவங்க எல்லாம் எங்க இருந்திருப்பாங்கன்னா கரூர்ல இருந்து ஆட்சி பண்ணுவாங்க. சரிங்களா? சோ பொறையர்கள்னு சொல்லுவோம். அப்படி அந்த வம்சத்துல வந்தவங்க எங்க கரூர்ல இருந்து ஆட்சி பண்ணாங்க இல்லையா, கரூரை தலைமையிடமாக கொண்டு வந்த சேரர்கள்ல பொறையர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவை சேர்ந்தவர் தான் பாலைப்பாடிய பெருங்கெடுக்கும். இப்போ இவரை பத்தி எதுல சொல்லப்பட்டிருக்குன்னா, புகழூர் கல்வெட்டு இருக்கு இல்லையா, புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன்ல இவரை பத்தி குறிப்புகள் இருக்கு. அதை வச்சு இவர் வந்து ஒரு சேர அரசர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சேர அரச வம்சத்துல வந்தவரு பாலைப்பாடிய பெருங்கெடுக்கும் அப்படிங்கிறவரு நமக்கு எங்க சேர அரச வம்சத்துல வந்தவர். இவர் பேரு பெருங்கடுங்கோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இவரோட பையன் பேரு இளங்கடுங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இளங்கடுங்கோ அப்படின்னு சொல்றது இவரோட பையன் பேரு. சரி, இப்போ இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 58 பாடல்கள் பாடியிருக்காருங்க. நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தொகை நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 58 பாடல்கள் பாடியிருக்காரு. அதிகமா இவர் பாடினது எதுல அப்படின்னு கேட்டா பாலை நிலத்தை பத்தி தான் பாடியிருக்காரு. பாலைத்திணை இருக்கு இல்லையா, சோ பாலைத்திணை பத்தி அதிகமா பாடினதுனால இவர் பாலைப்பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகே, இவர் வந்து 58 பாடல்கள் பாடினாலும் பெருமையான பாடல்கள் வந்து ஒரு பாடல் தான் என்னவோ புறத்திணையில பாடியிருப்பாரு. மற்ற எல்லா பாடல்களுமே நமக்கு வந்து இதுலதான் பாடியிருக்கிறாரு, பாலைத்திணை இது. சோ அதனால இவர் வந்து என்ன சொல்றோம், பாலைத்திணையிலும் இந்த முக்கியமா அகத்திணையில பாடுவார், அதுலயும் பாலைத்திணை நிறைய பாடுவாரு. அதனால இவர் வந்து பாலைப்பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னு சொல்றோம். சோ அந்த பாலைப்பாடிய பெருங்கடுங்கோ இருக்காரு இல்லையா, அவர் எழுதின பாடலை தான் இப்ப நம்ம பாக்குறோம். சோ இந்த பாடல் ஒரு அழகான பாடல். 2வது நாள் வகுப்புல இந்த பாடலை பத்தி மேலோட்டமா பார்த்துப்போம். இன்னைக்கு பார்க்கணும். நசைபெரிது உடையர் நல்கலும் நல்குவர், பிடிப்பசி கழகிய பெருங்கை வேளும், வெண்சினை யாவும் பொழைக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல், ஒரு அழகான பாடல். சரியா? ஓகே, இந்த பாடல் எதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பாடல் எதுக்குதான் ஒரு பிரிவு பத்தி சொல்லக்கூடியது. தலைவன் இருக்கார் இல்லையா, தலைவன் வந்து தலைவி விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு. சொல்லுவோம் பிரிவு அப்படிங்கறத எதை பத்தி சொல்லியிருக்கோம், பொருள் தேடுறதுக்கோ அல்லது கல்விக்காகவோ நேற்று அதை பத்தி பார்த்துருப்போம் இல்லையா. சரி, இந்த மாதிரி தலைவன் வந்து இப்போ தலைவி விட்டு பிரிஞ்சு போறாரு. அப்ப தலைவி வருத்தத்தோட இருக்காங்க. என் தலைவன் வந்து இப்போ பொருள் தேடி போயிருக்காரு, அல்லது ஓதல் வயிறு பிரிவு, போர் வயிறு பிரிவு, காவல் வயிறு பிரிவு, தூது வயிறு பிரிவு, சம்திங் ஏதோ ஒண்ணுல வந்து போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தோழி வந்து சமாதானப்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தலைவியே கவலைப்படாத, தலைவியே கவலைப்படாத, நசை பெரிது உடையர் நல்கலும் நல்குவர். அதாவது உன்னோட தலைவன் நசை பெரிது உடையர். நசைனா என்ன, விருப்பம். என்னங்க நசைனா விருப்பம், விருப்பம், அன்பு, காதல், இது சொல்றோம் இல்லையா, அது சொல்லுங்க. தலைவியே உன்னுடைய தலைவன் மிகுந்த அன்புடையவர், அதான் நசை பெரிது உடையவர். நல்கலும் நல்குவர், சீக்கிரம் வந்தாலும் வந்துருவாரு. எப்படின்னு கேக்குறியா, எப்படின்னா அவர் போகும்போது பாலை நிலத்து வழியா போறாரா, பாலை நிலத்து வழியா போகும்போது
அங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்காரு இல்லையா? இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்காரு. நம்ம அப்படியே வேகமா ஒரு பயணப்பட்டு போகும்போது நம்ம வேகமா பயணிப்போம். ஆனா எப்போ நாம ஒரு இடத்துல உட்கார்றோமோ அப்போ நம்மளை விட வேகமா நம்மளோட மனசுதான் பயணம் செய்யும் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ பாலை நிலத்துல இருக்கக்கூடிய விலங்குகள், பாலை நிலத்தோட விலங்கு என்ன? வலுவிழந்த யானை, வலுவிழந்த புலி, ஓகேவா? ஒட்டகம்னு சொல்லிடக்கூடாது. ஓகே. பிடினா பெண் யானை, வேழம்னா ஆண் யானை. சரிங்க. பிடினா பெண் யானை, வேழம்னா ஆண் யானை. சரியா? இப்போ வந்து நமக்கு தெரியும், குறிஞ்சியும் முல்லையும் வந்து மழை இல்லாம காஞ்சி போச்சுன்னா தான் அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? பாலைன்னு சொல்லுவோம். குறிஞ்சியும் முல்லையும் மழை இல்லாம காஞ்சி போனா பாலை. திரும்ப மழை பெஞ்சா குறிஞ்சியாவோ முல்லையாவோ மாறி இருக்கும். அப்படி குறிஞ்சியாக இருக்கும்போது அங்க இருந்த யானைகள் எல்லாம் இப்ப சாப்பிட வழி இல்லாம என்ன பண்றது? அப்படியே ஒரு வலுவிழந்து, அதாவது மெலிஞ்சு போய் இருக்குது. அதான் வலுவிழந்த யானை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? அது மாதிரி வலுவிழந்த புலிகளும் இங்க இருக்கும். இப்போ தலைவன் ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது பாக்குறாரு, பிடி பசி களைய, அதாவது பெண் யானையோட பசியை போக்குறதுக்கு வேழம் ஆண் யானையானது யா மரத்தோடைய மென் சினை, சினைன கிளை, ஓகேவா? ஒரு சிறிய கிளைய ஒடிச்சு கொடுக்குது. பொழிக்கும்னா ஒடிச்சு கொடுக்குது. சரியா? அப்போ ஒரு உன் தலைவன் மிகப்பெரிய அன்புடையவர், அவர் சீக்கிரம் வந்தாலும் வந்துடுறாரு. எப்படின்னா, உன் தலைவன் வந்து பாலை நில வழியா போறாரு. போகும்போது அங்க ஒரு காட்சியை பாக்குறாரு. என்ன காட்சினா, பிடி பெண் யானையின் பசியை போக்க ஆண் யானையானது யாமரத்தின் சிறிய கிளைய ஒடிச்சு கொடுக்குது. இப்படிப்பட்ட அன்பான காட்சியை பார்த்தோன்னே, ஆரே அப்படின்னா வழின்னு அர்த்தம். ஆறுனா வழி. அவர் போகக்கூடிய வழியில இப்படி ஒரு அன்பான காட்சியை பாக்குறாரு. பார்த்த உடனே என்ன பண்ணாரு? தலைவன் திரும்ப வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. ஏன் அப்படின்னா, பொதுவா பெண் யானை தான் யானை கூட்டத்தை வழி நடத்தும். இதை பார்த்துதான் குறிஞ்சி நில மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு குடும்பத்திலையும் பெண்ணைத்தான் தலைமைதாக வச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ தலைவன் பாக்குறாரு, அப்போ ஒரு யானை கூட்டத்தை தலைமை தாங்கக்கூடிய ஒரு பெண் யானை இன்னைக்கு பசியில மெலிஞ்சு இப்படி இருக்குது. இது மாதிரி தானே நம்மளுடைய தலைவியும் நம்ம குடும்பத்தை லீட் பண்ணி கொண்டு போறாங்க. சோ இவங்களும் இப்படித்தானே மெலிஞ்சு போய் இருப்பாங்க, நம்மளை பார்க்காம சாப்பிடாம தூங்காம அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வேகம் திரும்பி வந்துருவாராம். சரியா? அதாவது தோழி சொல்றாங்க, உன் தலைவன் போகக்கூடிய வழியில இப்படி ஒரு காட்சியை பாக்குறாரு. ஒரு பெண் யானைக்காக, மெலிஞ்சு போய் இருக்கக்கூடிய ஒரு பெண் யானையோட பசியை போக்க ஆண் யானை ஒரு கிளைய ஒடிச்சு கொடுக்குது. இப்படி ஒரு அன்பான காட்சியை பார்த்தோன்னா தலைவன் உன்னோட ஞாபகம் வந்து, மேல இருக்கக்கூடிய அன்போட ஞாபகம் வந்து என்ன பண்றாராம்? வேகமா திருப்பி வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி போன, சரியா? அப்படி போறாங்க இல்லையா? இப்படி போன பயணத்தை பாதியிலேயே முடிச்சுட்டு வர்றாங்க பாருங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செலவு அழுங்கல். சரியா? செலவு அப்படின்னு சொன்னா பயணம்னு பேரு தமிழ்ல மீனிங் இல்லையா? தமிழ்ல வந்து என்னது? செலவுனா பயணம். அழுங்கல்னா பாதியிலே வந்துருது. போன வேலை முடியாம பாதியிலே திரும்ப வந்துறாங்க. இதுதான் செலவு அழுங்கல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே. பாலைபாடிய பெருங்கெடுக்கோட அழகான ஒரு பாடல். நசை பெரிது உடைய நல்களும் நல்குவர் பிடிப்பிசி கிளைய பெருகை வேணும் நென்சினை யாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே. அழகான ஒரு பாடல். சரியா? ஓகே. மீனிங் பார்த்திருக்கோம். ஓகேவா? பெருங்கெடுக்கோ பத்தி சொன்னோம். சரி. இப்ப இதே பாலைபாடிய பெருங்கெடுங்கோ அடுத்த ஒரு பாடல் எழுதுறாரு. என்னது? வினையே ஆடவருக்கு உயிரே வாழ்ந்தல் மறைவுரை மகளிருக்கு ஆடவர் உயிர் என நமக்கு உரைத்தோறும் தாமே அழால் தோழி அழுங்குவர் செலவே. ஓகே. பாலைபாடிய பெருங்கெடுங்கோ அவருடைய பாடல் தான். இந்த பாடலும் தோழி வந்து தலைவியை சமாதானப்படுத்துற மாதிரி என்னங்க? தோழி வந்து தலைவியை சமாதானப்படுத்துற மாதிரி. சரியா? தோழி சமாதானப்படுத்துறாங்க. எப்படி சமாதானப்படுத்துறாங்க பாப்பா? தலைவர் இப்ப வெளியூருக்கு போயிருக்காரா? அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. அழா அல் தோழி, தோழி வந்து தலைவி கிட்ட சொல்றாங்க. ஏன்னா அவங்களும் உங்களுக்கு தோழி தானே. அழால் தோழி, அழாதை தோழியே, தலைவியை பார்த்து தோழி சொல்றாங்க, அழா அல் தோழியே நீ அழாத, அழுங்குவர் செலவே. நம்ம சொன்னோமா செலவு அழுங்கல், இப்ப சொன்னோமா செலவு நானது பயணம், செலவு நானங்க பயணம். அப்போ அழுங்கு அப்படின்னு சொன்னா இடையிலேயே விட்டுட்டு வர்றது. சரியா? தோழியே நீ அழாத, தலைவியை பார்த்து தோழி சொல்றாங்க, தலைவி தோழியே நீ அழாத, அவர் சீக்கிரம் பயணத்தை இடையில முடிச்சுட்டு வந்துடுறாரு. அழுங்குவர் செலவே. எப்படி அப்படின்னு கேக்குறியா? சரி, உன்னோட தலைவன் இருக்காருல்ல, இப்ப எங்க போயிருக்காரு? பொருள் தேட போயிருக்காரு. அதான் சொல்றாங்க, வினையே ஆடவர்க்கு உயிர். வினை செய்தல், வினைனா நேரத்தை நம்ம சொன்னோம். வினை அப்படின்னு சொல்லும்போது ஒரு போருக்கு போறது, பொருள் சம்பாதிக்கிறது, கல்வி கத்துக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு, இதுதான் ஆடவர்களுக்கு அழகு. சரியா? வினையே ஆடவருக்கு உயிர். ஒரு ஆண்மகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பொருள் சம்பாதிக்கிறது, குடும்பத்தை காப்பாத்துறது, போருக்கு போறது, புதுசா கத்துக்கிறது, தொழில் செய்யறது, இப்படி ஆக்டிவா இருக்கிறது, இந்த மாதிரி செயல்பாடுகள்ல ஈடுபடுறதான்
வினையே. சரியா? வினையே ஆடவருக்கு உயிர். அப்ப ஆண்களுக்கு உயிர், அதாவது ஆண்களுக்கு அழகு என்ன அப்படின்னு கேட்டா வினை. சரியா? வாழ் முதல் மனைவுரை மகளிருக்கு ஆடவர் உயிர். முதல்னா என்ன? நெற்றி. நெற்றி. சரி, வாழ் முதல் என்ன? வாழ் மாதிரி அழகான வளைஞ்சிருக்கக்கூடிய நெற்றியுடைய பெண்களுக்கு, பெண்கள் வந்து எப்படி அழகா சொல்லியிருக்கான்னு பாருங்க. அது சொல்லியிருக்கான், மனைவுரை மகளிருக்கு ஆடவர் உயிரைன்னு சொல்லியிருக்கலாம். வாணுதல், அதாவது வாழ்நுதல்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த வாழ்நுதல்ல சில பாடல் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, சேர்த்து எழுதி வாணுதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வாணுதல் வேற வாழ் முதல். இப்ப நம்ம இதுல பிரிச்சு எழுதியிருக்கோம், சேர்த்து எழுதுனா வாணுதல்னு வரும். சரிங்களா? ஓகே. இப்போ முதல்னா என்னது? வெற்றி. வாழ்னா அந்த இது சொல்றோம் இல்லையா, அந்த வாழ் மாதிரி வளைஞ்சிருக்கக்கூடிய நெற்றி. சரியா? வாழ். இப்போ வாழ் மாதிரி வளைஞ்சிருக்கக்கூடிய அழகான நெற்றி. சரிங்க? வாழ் இருக்கு இல்லையா, அது மாதிரி அழகா வளைஞ்சிருக்கக்கூடிய அழகான நெற்றி, அகலமான நெற்றி. இப்படி அழகான நெற்றியுடைய பெண்களுக்கு, மனைவுரை மகளிருக்கு, மனைவுரை என்ன? வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு, சரியா, ஆடவர் உயிர். ஆடவர் உயிர். இது ஆண்கள் தான் உயிரம். அப்போ வீட்டுல இருக்கக்கூடிய மனைவுரை, வீட்டுல இருக்கக்கூடிய அழகான நெற்றியுடைய பெண்களுக்கு, வாழ்வோன்ற நெற்றியுடைய பெண்களுக்கு ஆண்கள் தான் உயிர். ஆண்களுக்கு எது உயிர்னா வினையே ஆடவர்க்கு உயிரே. வினையே ஆடவர்க்கு உயிரே என நமக்கு உரைத்தோரும் தாமே. இதைத்தான் நமக்கு முன்னாடி நமக்கு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. அதுவும் அவர் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. சரியா? வினையே ஆடவர்க்கு உயிர். சரியா? வினையே ஆடவர்க்கு உயிர். இந்த மாதிரி செயல்பாடுகள் ஈடுபடுறதா ஆண்களுக்கு அழகுன்னு சொன்னது அவர் தான். அதே நேரத்துல வாழ்நுதல் மனையுரை மகளிருக்கு, வாழ்தல் மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படின்னு சொன்னது அவர் தான். அதனால என்ன பண்ணாரு, சீக்கிரமா திரும்பி வந்துருவாரு அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? தோழி தலைவியை பார்த்து, அதாவது தோழியே அவர் சீக்கிரம் வந்துருவாரு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. சரி, இதுவும் பாலை வித்தனையில வரக்கூடிய பாட்டு, தோழியோட பாடலாம் இது வந்து இருக்கும். சரி, ஒரு முக்கியமான பாடல். முடிஞ்சா? இதெல்லாம் முன்னாடி கேட்ட வினாக்கள் தாங்க. இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் தான். அது வெள்ளி விதியாரோட பாடல் 2 பார்த்துருப்பாங்க. வெள்ளி விதியாரோட பாடல் 2 இருக்கு. வெள்ளி விதியார் இவங்களை பொறுத்த வரைக்கும் மதுரையில வாழ்ந்தவங்க. சரிங்க? மதுரையில வந்து வாழ்ந்தவங்க தான் வெள்ளி வீதியார். சரிங்க? ஸோ வெள்ளி வீதியார் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 பாடல்கள் பாடியிருப்பாங்க. ஒரு பாடலோட இருக்கும். தொகை நூல்கள் மொத்தம் ஒரு 13 பாடல்கள் இருக்கும். இவங்க வந்து எதுக்கு இவங்க இந்த பேரு அப்படின்னு கேட்டா, வெள்ளி வீதியாருக்கு எதுக்கு இந்த பேரு அப்படின்னு கேட்டா, மதுரையில வந்து வெள்ளி வீதி அப்படிங்கிற வீதியில வாழ்ந்தவங்க. சரியா? மதுரையில நிறைய வீதி இருக்குல்லங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும். மதுரையில பாத்தீங்கன்னா நிறைய வீதிகள் வந்து நமக்கு வந்து இருக்கும். சரியா? இப்ப நம்ம பார்த்திருப்போம். அறுவை வீதி, கூல வீதி, மறையோர் வீதி, பொன் வீதி, இந்த அறுவை வீதி, இந்த மாதிரி வீதிகள் படிப்போம் இல்லையா? அது மாதிரி வெள்ளி வீதி அப்படிங்கிறது ஒரு வீதி. ஸோ இந்த வெள்ளி வீதி அப்படிங்கிற இடத்துல இருந்து வாழ்ந்தவங்க தான் யாரு அப்படின்னு கேட்டா இவங்க. சரியா? ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து வெள்ளி வீதியார் அப்படின்னு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பேர் வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. வெள்ளி வீதியார் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு இப்படி ஒரு பேர் வந்து கொடுத்திருப்பாங்க. சரி, வெள்ளி வீதியார் வந்து யாரோட சமகாலத்துல வாழ்ந்தவங்க அப்படின்னு கேட்டா, இவங்களோட காலத்துல வாழ்ந்தவங்க தான் ஆதிமந்தி. நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, கரிகால சோழனுடைய 2வது பொண்ணு. சரியா? கரிகால சோழனுடைய 2வது மகள் இவங்க தான் யாரு? ஆதிமந்தியார். இந்த ஆதிமந்தியார் வந்து தன்னுடைய காதல் கணவர் ஆட்டனத்தி அப்படிங்கிறவர் வந்து இழந்திருப்பாங்க. அதாவது என்னது, ஆட்டனத்தி வந்து புனலாடும் போது, காவிரி ஆற்றங்கரையில புனலாடும் போது ஆட்டனத்தியை வந்து ஒரு பெண் வந்து கடத்திட்டு போயிருப்பாங்க நீர்ல. அப்போ வந்து அவர் வந்து தண்ணியில அடிச்சுட்டு போயிருப்பாரா. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, கரை ஓரமா தேடி போய் கடைசி கண்டுபிடிப்பாங்க. அப்படி அந்த ஆட்டனத்தி இருந்தார் இல்லையா, அவரை இந்த அம்மா தான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சாங்க. யாரு? ஆதிமந்தி தேடி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு வெள்ளி வீதியார் எழுதின பாடல் எல்லாம் இருக்கு. வெள்ளி வீதியார் எழுதின அகநானூறு பாடல்கள் வந்து அதை பத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்க? சோ இது வேற ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த வெள்ளி வீதியார் அப்படிங்கிறவங்க நிறைய பாடல்கள் வந்து எழுதியிருக்காங்க. சரியா? எழுதியிருக்காங்க. இதுல வந்து இவங்க சொல்லலாம் அப்படின்னா, எதுல எல்லாம் பாடல் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, இதுல எல்லாம் அவங்களுடைய பாடல் வந்து மொத்தம் 13 பாடல் வந்து பார்த்தோம் இல்லையா, மொத்தம் 13 பாடல் வந்து பார்த்துருப்போம். இதுல இவங்க பாடின பாடல் எதுல எல்லாம் இருக்கு அப்படின்னா, அகநானூறுல 2, நற்றிணையில 3,
குறுந்தொகையில 8. 8 3 11 13 பாட்டு வந்துருச்சு. சரிங்க. சோ இந்த இதுதான் யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா வெள்ளி வீதியார் இந்த அம்மா எழுதின பாடல்களுக்கு. இவங்கள சமகாலத்துல வாழ்ந்தவங்க தான் ஆதிமந்தியார். ஆதிமந்தியார் யாருன்னா கரியால சோழனோட பொண்ணு. கரியால சோழனுக்கு வந்து 2 பொண்ணு இருப்பாங்க இல்லையா, நற்சோனை, ஆதிமந்தியார். நற்சோனையை வந்து யாருக்கு திருமணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க, இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கு. அப்படி இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கும் நற்சோனைக்கும் பிறந்த பையன் தான் யார் அப்படின்னா சேரன், செங்குட்டுவன், இளங்கோவடிகள் எல்லாம். ஓகே, அது மாதிரி இன்னொரு பொண்ணு தான் ஆதிமந்தியார். இந்த ஆதிமந்தியாருடைய காதல் கணவரை தான் காவிரி ஆத்துல வந்து கடத்திருப்பாங்க. சோ அந்த கதைகள் வேற இருக்கும். ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் கூட அதை பத்தி கவிதை எழுதியிருப்பாரு. சரி, இந்த வெள்ளி வீதியார் இருக்காங்க இல்லையா, இந்த வெள்ளி வீதியார் எழுதின பாடலை தான் இப்ப நம்ம பார்க்கணும். சரியா, இவர் பாட்டு இருக்கு. அம்ம வாழில் தோழி நம்மூர் பிரிந்தோர் புணப்போர் இருந்தனர் கொல்லோ தன்றுடைய கையர் வெண்டலை சிதவலர் நன்று நன்று எனும் ஆக்களோடு இன்று பெரிதெனும் ஆங்கனது அவையே. பாத்துருமா? இப்போ என்னன்னா ஒரு தலைவன் வந்து தலைவியை பொண்ணு கேட்டு வர்றாரு. ஆல்ரெடி 2 தடவை கேட்டு வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ 3வது தடவை நிறைய சொந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு நிறைய செல்வங்களோட பொண்ணு கேட்டு வராரு. யாரு? தலைவன். தலைவி வந்து ஒரு பதட்டமாவே இன்னொரு ரூம்ல உட்காந்துருக்காங்க. சரியா, தலைவி என்ன பண்றாங்க, இந்த ஒரு ரூம்ல கொஞ்சம் பதட்டமா உட்காந்துருக்காங்க. இந்த டைமா ஓகே சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லி பதட்டமா இருக்காங்க. அப்படி பதட்டமா இருக்கும்போது அங்க இருந்து தோழி வேகமா ஓடி வர்றாங்க. தோழி வந்து என்ன சொல்றாங்க, தோழியே நீ பயப்படாத, இப்போ இந்த தடவை கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே தலைவி தன்னோட சந்தோஷத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துறாங்க. புரியுங்களாங்க? ரெண்டு தடவை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. 3வது டைம் ஒரு பதட்டத்தோட இருக்கும்போது இவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களா, சேர்த்து வைப்பாங்களா அப்படின்னு பதட்டத்தோட இருக்காங்க. அப்போ வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தோழி வேகமா வந்து சொல்றாங்க. உடனே தோழி சொன்ன உடனே சந்தோஷத்தையும் அந்த ஆதங்கம் எல்லாத்தையும் தலைவி எப்படி காட்டுறாங்க அப்படின்னு பார்ப்பா. ஓகே, அம்ம வாழ் தோழி, அதாவது வாழ்க நீ தோழியே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல அம்ம அப்படிங்கிறது வந்து மீனிங்லெஸ் வேர்டு, அசைச்சொல்லு சொல்லுவோம். சரியா, அசைச்சொல். ஓகேவா, இதுக்கு வந்து மீனிங் கிடையாது அம்ம அப்படிங்கிறதுக்கு. அதாவது வேற ஒண்ணும் இல்லைங்க, நமக்கு தெரியும் இது வந்து நேரிசை ஆசிரியப்பா இல்லையா. நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னு தெரியல. ஒரு வரி, எல்லா வரியிலையும் 4 வார்த்தைகள் இருக்கணும். லாஸ்டுக்கு முந்தின இதுல மட்டும் 3 வார்த்தை இருக்கணும். இருக்கு இல்லையா, மொத்தம் 5 லைன். கடைசிக்கு முந்தின அடியில மட்டும் 3 முச்சீரா இருக்கும். ஈற்று அயலடி முச்சீராகவும் ஏனையடி நாற்சீராகவும் இருக்கும். நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது கடைசிக்கு முந்தின அடியில மட்டும் 3 வார்த்தைகள், மத்த எல்லாமே 4 வார்த்தைகளா இருந்துச்சுன்னா அது நேரிசை ஆசிரியப்பா. அது நமக்கு தெரியலையா. கடைசிக்கு முந்தின அடி ஈற்று அயலடி நமக்கு வந்து முச்சீராகவும், மத்த எல்லாம் 4 வார்த்தைகளாகவும் தான் நேரிசை ஆசிரியப்பா. அப்போ இதெல்லாம் 4 வந்துருச்சு, இதெல்லாம் 4 வரும். இங்கதான் நம்ம பிரிச்சு போட்டிருக்கோம். ஆனா இதெல்லாம் என்ன பண்ணுவோம், 4 தான் இருக்கும். சரியா, பாட்டுல வந்து சேர்த்து எழுதியிருப்பாங்க பெரிதெனும் அந்த மாதிரி வந்துடும். சரியா, அப்ப இங்க வந்து 3 தான் வருது. வாழி, தோழி, நம்மூர் 3 வார்த்தை தான் இருக்கு. அப்ப இன்னொரு வார்த்தை சேர்க்கணும். ஆனா மீனிங் மாறிடக்கூடாது. சரி, அதுக்கு தான் என்ன பண்றாங்க, அசை சொல்ல ஒண்ணு சேர்ப்பாங்க. மீனிங்லெஸ் வேர்டு அம்ம அப்படின்னு ஒண்ணு சேர்த்திருப்போம். சரி, அம்மங்கிறதுக்கு மீனிங் கிடையாது, வச்சுக்கலாம். வாழ்க நீ தோழியே, தோழியை பார்த்து தலைவி சொல்றாங்க, தோழியே நீ வாழ்க, நல்ல செய்தி சொல்லியிருக்க, தோழியே நீ வாழ்க. நம்ம ஊர்ல பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ, பிரிஞ்சவங்களெல்லாம் சேர்த்து வைக்கிறவங்க, புணர்ப்போர்னா சேர்த்து வைக்கிறவங்க, பிரிஞ்சவங்களெல்லாம் சேர்த்து வைக்கிறவங்க இருந்தனர்களா. கொல் அப்படிங்கிறது ஒலி குறிப்புன்னு சொல்லுவோம். இருந்தனரோ அப்படின்னு கேட்டிருக்கலாம், பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனரோ அப்படின்னு. இருந்தாலும் கொஞ்சம் செய்யுள் உரைக்காக இருந்தனர் கொல்லோ அப்படின்னு மாத்திருக்கும். இந்த கொல் அப்படிங்கிறது ஒலி குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கண குறிப்புல. சரிங்க, ஓகே. வாழ்க நீ தோழியே, நம்ம ஊர்ல பிரிஞ்சவங்க எல்லாம் சேர்த்து வைக்கிறவங்க இருந்தாங்க. வாழ்க நீ தோழியே எதுக்கு சொல்லியிருக்காங்க, நீ வந்து நல்ல விஷயம் சொல்லியிருக்க, எங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு. சோ அதனால நல்ல விசேஷம் தான், தோழியே நீ வாழ்க. நம்ம ஊர்ல பிரிஞ்சவங்க எல்லாம் சேர்த்து வைக்கிறவங்க இருந்தாங்களா. இன்னைக்கு பாருங்க, தன்னுடைய கையர் வெண்டலை சிதவலர். சிதவல்லாம் என்னன்னா தலைப்பாகை. சிதவல்னா தலைப்பாகை. சரியா, சிதவல்னா தலைப்பாகை. தலையில வெள்ளை கலர் தலைப்பாக கட்டியிருக்காங்க, அதான் வெண்தலை சிதவல்ல. தலையில வெள்ளத்துல தலைப்பாக கட்டியிருக்காங்க, கையில தண்டு வச்சிருக்காங்க. இந்த தீர்ப்பு வழங்குறவங்க கையில வச்சிருப்பாங்களே, அதான் தண்டுடைய கையர். கையில தண்டும் தலையில தலைப்பாகையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. நன்று நன்று எனும் ஆக்களோடு இன்று பெரிதெனும் ஆங்கனது அவையே. இன்னைக்கு அவையில உட்கார்ந்து நல்லது நல்லது, இவ்வளவு சொந்தக்காரங்களோட பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. இப்படிப்பட்டவங்க எல்லாம் முன்னாடி இருந்தாங்களா நம்ம ஊர்ல, இருந்தா எங்களை அன்னைக்கே சேர்த்து வச்சிருக்கலாமே அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க, தன்னோட சந்தோஷத்துல தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. ஓகே, அப்படி ஒரு பாடல். வாழ்கினி தோழியே, நம்ம ஊர்ல பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்கிறவங்க இருந்தாங்களா. கையில தண்டும்
வெள்ளத்துல தலப்பாகம் கட்டி இருக்கக்கூடிய ஊர் தலைவர்கள் இன்னைக்கு சொல்றாங்களே நன்று நன்றி எனும் அப்படின்னு சொல்றாங்களே, நல்லது நல்லது, எங்க வீட்டு பொண்ணு உங்களுக்கு கொடுக்குற சந்தோஷம் சொல்லி சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாம் முன்னாடியே இருந்தாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இதுதான் அந்த பாடல். ஓகே, 3 பாடல் பார்த்தாச்சு, இன்னும் 2 பாடல். இதுவும் வெள்ளி வீதியார் அந்த அம்மா பாடின பாடலாம். வெள்ளி வீதியாரோட பாடல் வந்து ஊவேசா அழகா சொல்லுவாரு. என்னன்னா, வெள்ளி வீதியார் தன் வாழ்க்கையில பார்த்ததையும் அனுபவிச்சதையும் தான் பாடலா எழுதியிருக்காங்க அப்படின்னு ஊவேசா சொல்றாரு. ஏன்னா வெள்ளி வீதியாரோட பாடலாம் ரொம்ப இயல்பா இருக்குங்க. சொல்லக்கூடிய ஓமைகள்லாம் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ரொம்ப எளிமையான ஒரு இதெல்லாம் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஒரு போரா இருக்கலாம், அதாவது திதியன் அப்படிங்கிற ஒரு மன்னருடைய போரா இருக்கலாம், அல்லது இந்த ஆட்டநித்திய ஆதிமந்தி கதைகளா இருக்கலாம். ரொம்ப எளிமையா சொல்லியிருப்பாங்க. அதாவது தன் வாழ்க்கையில சந்திச்சதையும் தன்னோட அனுபவங்களை தான் வெள்ளி வீதியார் பாடலாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஊவேசா வந்து சொல்வாரு. சரியா, இப்ப இங்க பாப்போமா, நிலம் தொட்டு புகார் வானம் ஏறார் விலங்கையில் முன்னீர் காலின் செல்லார் நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரின் குடிமுறை குடிமுறை தேரின் கெடுநெரும் உளரோ நம் காதலோரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, ஓகேங்க. இப்போ இதுல வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, நிலம் தொட்டு புகார் வானம் ஏறார். ஓகே, இதுல வந்து சொல்லும்போது சரி மாமா வெள்ளிதியார் போலதான். இப்போ தலைவனை பத்தி தோழியும் தலைவியும் பேசிட்டு இருக்காங்க. தலைவனை பத்தி தோழியும் தலைவியும் பேசிட்டு இருக்காங்க. என்னது, தலைவன் எங்க தப்பிச்சு போறாங்க அப்படித்தானே? சரியா, அத சொல்றாங்க. என்னது, நிலம் தொட்டு புகார். நிலம் தொட்டு புகார், நிலத்தை ஒரு ஹோல் போட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்க போறான் இல்லையே, தப்பிச்சிருவான். அடுத்து வானம் ஏறார், வானத்துல ஏறி தப்பிச்சு பறந்தா போயிட போறான் இல்ல. விலங்கு இரு முன்னீர் காலின் செல்லார். முன்னீர் காலின், முன்னீர் என்னதுங்க, கடல். கடல் கடல் கிடந்தா போயிருக்க போறான் இல்ல. சரிங்க, என்ன சொல்றாங்க, தலைவன் என்ன பூமி நிலம் தொட்டு, அதாவது நிலத்துல ஓட்ட போட்டு உள்ள போய் மறைஞ்சுக்க போறானா இல்லையே. இல்ல வானத்துல ஏறி தப்பிச்சு போக போறானா இல்லையே. கடல் வழியா ஏறி ஓட போறானா இல்லையே. அதனால நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரின் குடிமுறை குடிமுறை தேரின் கெடுநரும் உளரோ. நாடு ஊரு தெருக்கள் இப்படி தேடி பார்த்தா கிடைக்காமலே போயிடுவான், நிச்சயமா கிடைச்சிருவான் தலைவன். நம்ம போய் தேடி பார்க்கலாமா அப்படின்னு தோழியும் தலைவியும் பேசிட்டு இருக்காங்க. சரிங்க, இதுதான் அந்த பாடல். ஈஸியான பாடல் தாங்க, வெள்ளி வீதியாரோட பாடல். இது நம்ம அட்வான்ஸ் தமிழ் புக்ல இருக்கு. சரியா, அட்வான்ஸ் தமிழ் புக்ல இருக்கிறதுனால கொஞ்சம் மேலோட்டமா பார்த்தோம். பொது தமிழ்லாம் நல்லா டீட்டெயிலா பார்ப்போம். அட்வான்ஸ் தமிழ் தேவையான அளவு பார்த்து போனா. அடுத்துங்க, மீனேறி தூண்டிலார். சூப்பர், இந்த பாட்டாலதான் அந்த அம்மாவுக்கு இந்த பேரே வந்துச்சு, மீன் ஏறி தூண்டிலார் அப்படிங்கிறது. சரி, என்ன பார்ப்பாங்க, யானே ஈண்டையனே என்னலனே ஏனல் காவலர் கவன்வழி வெறி காண யானை கைவிடு பசுங்கள் மீன் ஏறி தூண்டில் நிவக்கும் கானக நாடனோடு ஆண்டு ஒழித்தன்றே. பாட்டு சரி, ஏதோ படிச்ச அப்படித்தானே? சரி, நான் வேகமா படிச்சிட்டேன், நம்ம மெதுவா படிப்போமா. மீனிங் பார்ப்பான். ஈண்டு அப்படின்னா இங்கு, ஈண்டுனா இங்கு, கழைனா மூங்கில், வெறினா பயம். ஓகே, காவலர் தெரியும், கவன் தெரியும், காண யானை, காணம்னா காடு, மீனேறி தூண்டில் நிவக்கும் கானக நாடனோடு ஆண்டு ஒழிந்தன்றே. சூப்பருங்க. சரி, இந்த படம் பார்த்துருமா. தலைவன் எத்தகையவன் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தலைவி சொல்றாங்க, என்னுடைய தலைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவன், அதாவது என்னுடைய தலைவன் எப்படிப்பட்டவன், தலைவனுடைய ஊர் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா, தலைவி சொல்றாங்க. எப்படிப்பட்டன்னு பார்த்துருமா. யானே ஈண்டையனே. சரியா, நான் யானைனா நான் இங்க தானே இருக்கிறேன். சரியா, என்னலனே ஏனல் காவலர் கவன் ஒலி வெறி காண யானை கைவிடு பசுங்களை. அதாவது எப்படி சொல்றாருன்னா, கீழே இருந்து படிச்சா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். சரி, மீன் ஏறி தூண்டிலின் நிவக்கும் காணணும். ஓகே, கீழே இருந்து படிக்குமா, இந்த லைன்ல இருந்து படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, மீன் ஏறி தூண்டிலின் நிவக்கும், மீன் ஏறி தூண்டில். இப்போ தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறோமாங்க, மீன் வந்த உடனே என்ன பண்ணுவோம், மீன் மாட்டினோன்னா இப்படி தூக்கிடுவோமா, டக் அப்படி தூக்கிடுவோம்ல தூண்டில. அப்ப தூண்டில் இப்படி வளைஞ்சு வேகமா வெளியில வருதா. ஓகே, இப்போ மீன் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். மீன் ஏறி தூண்டிலின் நிவக்கம், கீழே இருந்து படிக்கிறோம். சரி, மீன் பிடிச்சிட்டு இருக்கோம், மீன் விழுதுன்னா இப்படி தூண்டில தூக்குறோமா, இப்போ தூண்டில் இப்படி வளைஞ்சு சடனா மேல வந்து ஸ்ட்ரைட்டா வந்துடும் இல்லையா. அது மாதிரிதான் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டா, ஒரு காட்டுக்குள்ள. அந்த காட்டுக்குள்ள இப்போ ஒரு யானை என்ன பண்ணுதான், மூங்கில வளைச்சு அந்த இலைய சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ அங்க வந்த காவலர்கள், அந்த திணைப்புலம் காக்க காவலர்கள் இருப்பாங்க, திணைப்பயிர் இதெல்லாம் காப்பாத்துறதுக்காக, யானைகள் இருந்து காப்பாத்துறதுக்க அவங்க என்ன பண்றாங்க, கவன் ஒலி, கவன் வில் இருக்கு, இதை வச்சு கவன் ஒலி, கவன் வச்சு அடிக்கிறாங்க. இந்த சவுண்டை கேட்டோன்னே
யானை வந்து அந்த மூங்கில விட்டுட்டு போகுது. இப்போ வளைச்சு சாப்பிட்ட மூங்கில் அது அப்படியே திரும்ப நேரா மாறுது இல்லையா? இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த மீன் வந்த உடனே தூண்டில எடுத்த உடனே, அந்த தூண்டில் எப்படி நேரா நிமிர்ந்து வந்துச்சோ, அது மாதிரிதான் இந்த மூங்கிலும் இப்படி வந்து நிக்குது. இப்படிப்பட்ட வளமான காட்டை உடையவன் தான் என்னுடைய தலைவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? திரும்ப ஒரு தடவை சொல்லிடுமா? என்ன அப்படின்னா, இப்போ அந்த பக்கத்துல உட்காந்து மீன் பிடிக்கணும். மீன் பிடிக்கும் போது மீன் மாட்டினோடனே அப்படி தூக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தூண்டில் வந்து அப்படி நிமிர்ந்து நேரா வந்து நிக்குதா, வளைஞ்சிருக்கக்கூடிய தூண்டில் இப்படி நேரா வந்து நிக்குது. இது மாதிரி அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா யானை வந்து என்ன பண்ணுதான், ஒரு மூங்கில வளைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அங்க வந்த வேடர்கள், அந்த திணைப்புலம் காக்கக்கூடியவங்க அங்க கவன் விழிச்சு அடிக்கிறாங்க. இந்த சவுண்ட கேட்டோன்னே யானை என்ன பண்ணுது, அந்த மூங்கில விட்டுருச்சு. இப்ப அந்த மூங்கில் இந்த தூண்டில மாதிரியே நிமிர்ந்து நேரா வந்து நிக்குது. இப்படிப்பட்ட வளமான நாட்டை உடையவன் தான் என்னுடைய தலைவன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவி சொல்றாங்க. சரிங்க. சோ அப்படிப்பட்ட நாடனோடு, அப்படிப்பட்ட தலைவனோடு தான் என்னுடைய வந்து அன்பு இருக்கு, பல ஆண்டுகளா இருக்கு அப்படின்னு தலைவி வந்து சொல்றாங்க. சரிங்க. இதுதான் மீனேறி தூண்டிலார் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த பாடல் எழுதினவங்க தெரியாது. பட் என்னது, அந்த தூண்டில உவமையா காட்டினால அவங்க பேரை வந்து மீனேறி தூண்டிலார் அப்படின்னு வந்து நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 5 பாடல்கள் வந்து நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த 5 பாடல்கள்ல பார்க்கும்போது நம்ம யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்களா? இதுல வந்து யாரை பார்த்திருக்கோம்? வெள்ளி வீதியாரை பத்தி பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் பாலைபாடி பெருங்கெடுங்கோ அவருடைய 2 பாடல் பார்த்திருக்கோம். இது எல்லாமே நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதுல வந்து இருக்கு. சரிங்க. முன்னாடி கேட்கப்பட்ட வினாக்கள் இந்த பாடல் வந்து கேட்கப்பட்டிருக்கு. சோ அதோட சேர்த்துதான் நம்ம வந்து இதுல வந்து பார்க்கணும். சரிங்களா? சில முக்கியமான பாடல்கள் இதுல வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறோம். சரியா? சோ இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இன்னும் நாளைய வகுப்புல வந்து அடுத்து இன்னொரு தலைப்போட வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.